காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற விஷயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி கள்ளத்தீர்க்கதரிசி அந்த மிருகத்திற்கு என்ன செய்ய போகுது? மகிமையை கொடுத்து அந்த மிருகத்தை வழிபாடு செய்ய மக்களை என்ன செய்ய போகுது? தூண்ட போகிறது, வஞ்சிக்க போகிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும்போது முத்திரைகள் முக்கியமாக நாம் என்ன செய்தோம்? அந்த 666 முத்திரை என்றால் என்ன என்பதை குறித்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? சொன்னேன். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் திட்டத்திட்ட ஒரு 90% உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அது அப்படியே நம்ம லிட்ரலாக எல்லாவற்றையுமே எடுக்க முடியாது. பல விஷயங்கள் என்ன செய்து உருவக சொல்லாக அது இருக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை பல காரியத்தின் மூலியமாக நாம் கடந்த வாரங்களிலே இருந்து நாம் என்ன செய்தோம்? சிந்தித்து கொண்டே வருகிறோம். அதுபோல இந்த 666 முத்திரை மைக்ரோஷிப் இல்லை என்பதை குறித்து போன வாரம் உங்களுக்கு நான் என்ன செய்தேன்? சொன்னேன். மைக்ரோஷிப்பு அதற்கு பொருந்தாது. ஏன்னா வெவ்வேறு காலகட்டத்திலே கிறிஸ்தவ மக்களை அச்சுறுத்தக்கூடிய பல விடயங்களுக்கு அவர்கள் இப்படி அஞ்சினார்கள், பயந்தார்கள். முத்திரைகள் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? இதை குறித்து சிந்தித்தார்கள் என்பதை குறித்துலாம் பார்த்தோம். ஏன் கடந்த காரியங்களிலே, அதாவது ஆதி திருச்சபை காலத்திலும் கூட அவங்க இந்த 666 முத்திரையை என்னவென்று சிந்தித்தார்கள் என்றால், இது நீரோ மன்னனை குறிக்கிறது, தீர்த்துராயனை கூட குறிக்கிறது என்பதாக எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சிந்திச்சாங்க. ஏன் அப்படி சிந்திச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீரோ அப்படி ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா? இது அவங்களுடைய கணித அமைப்பு ஒன்று இருக்கிறது. அதாவது எழுத்துக்களுக்கு எண்களை கொடுக்கிற ஒரு விஷயம். எழுத்துக்களுக்கு எண்களை இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும். இந்த WWW அப்படிங்கிற அந்த எழுத்து, அந்த ஆங்கில எழுத்துக்கு எண் என்னவாக வருகிறதாம்? 666 என்று வருகிறது. அப்ப பாருங்க, இது சாத்தானுடைய ஒரு முன்னோட்டம். அதுபோல அன்னைக்கு இந்த நீரோ மன்னனுடைய பெயர் எண்ணின் அடிப்படையில் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா 666 என்று அந்த நம்பரில் வருகிறது. ஆதலால் இது நீரோ மன்னன் என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருந்தார்கள். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதற்கு முன்பாகவே நீரோ மன்னன் என்னாகிவிட்டார்? மரித்து விட்டார். ஏன்னா நீரோ மன்னனுடைய காலம் என்ன? 78. இயேசு பிறப்புக்கு அப்புறம் 78 தான் யார் வர்றா? நீரோ மன்னன் வருகிறார். அதற்கப்புறம் தீர்த்துராயன் வருகிறார். தேவாலயங்கள் என்ன செய்யப்படுகிறது? இடிக்கப்படுகிறது. யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இந்த உபத்திரவ விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது இனி சம்பவிக்க போகிற விஷயத்தை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப இந்த 666 என்பது நீரோ மன்னனையோ தீர்த்துராயனையோ என்ன செய்யாது? குறிக்காது. ஏன் சமீபத்தில் கூட ஒரு சிலவர்கள் தற்போது இருக்கிற போப்பாண்டவர் தான் அந்தி கிறிஸ்து என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அவர் பேர் என்ன? ஏஞ்சல் டிவி நடத்துகிறார் அல்லவா, சாது ஐயா என்று. அவர் ஒரு பெரிய கள்ளத்தீர்க்கதரிசி. அவர் என்ன செஞ்சார்னா, இந்த பிரான்சிஸ் தான் உண்மையிலேயே என்ன செய்கிறாரு? அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் போதனை பண்ணி வெளிநாடுகளிலும் இந்த பிரீச்சர் செஞ்சார். அவர் வெளிநாடுகளில் இவர் தான் அந்த மிருகம் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணார். எப்படி சொன்னார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தனக்கு தரிசனம் தந்து இந்த பிரான்சிஸ் தான் அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவாக இவர் தான் உருவெடுக்க போகிறார் என்றதை தன்னிடத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்று பப்ளிக்கா பல மேடைகளிலே இதை அறிவித்தார். ஆனால் பிரான்சிஸ் என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டார். செத்து போனோடனே அது என்ன செய்யறது தெரியாமல் அப்புறம் ஒரு வீடியோவில் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், போப்பாண்டவர்னு ஆண்டவர் சொன்னார், அவன் பிரான்சிஸ்ன்னு சொல்லலை, நானாக பிரான்சிஸ் என்று சொல்லிவிட்டேன் என்றெல்லாம் ஒரு பொய்யை புழுகினார். இது எப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்கள் பாருங்க. அவர் நேரடியாக இயேசுவே பெயரை சொல்லி இவர்தான் என்று சொன்னார் என்பதை பல மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளுக்கும் போய் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் செத்து போனோடனே வேற வழி இல்லைன்னா அது அப்படி என்ன செஞ்சிடறாரு? அதனால தான் நான் சொன்னேன் கள்ளத்தீர்க்கதரிசின்ட்டு. கள்ளத்தீர்க்கதரிசினா என்ன? ஆண்டவர் அவர் பாயசமெல்லாம் சாப்பிடுவார் ஆண்டவர்கிட்ட உட்காந்து. திடீர்னு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சா, அதில் இயேசுநாதர் தண்ணியை தூக்கி குழந்தைகள் முந்தியில் அடித்தாராம்.
அப்படியே சிரிச்சாராம் இப்படின்னு விதவிதமாக கதைகளை என்ன செய்வார், அடித்து விடுற ஒரு மனுஷன். அவர் பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் அவர் சின்ன பிள்ளைகளை வச்சு அப்படி இப்படின்னு என்ன செய்வார், குழந்தைத்தனமாக பேசிக்கிட்டே இருப்பார். சரி, அது போகட்டும். இப்படி அநேக கள்ளத்திற்கு ஸ்திரீகள் எழும்பி பல பொய்யான தகவல்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். பல மன்னர்களை பார்த்து இவர்கள் இவனாகத்தான் இருக்க முடியும், அந்தி கிறிஸ்து இவனுடைய முத்திரையைத்தான் தரிக்கப் போகிறார்களோ என்றெல்லாம் சொல்லி பயந்தார்கள். ஏனென்றால் அந்த மன்னர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நான் தான் கடவுள், என்னை என்ன செய்யணும், நீங்கள் வழிபட வேண்டும், என்னை வழிபடாவிட்டால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொன்ன அநேக ரோம ஆட்சியாளர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த திருச்சபை என்ன நினைச்சிச்சுன்னா, இந்த மன்னனாக இருக்கும் அந்த மன்னனாக இருக்கும் என்று அன்றைக்கும் என்ன செஞ்சாங்க, யோசித்தது உண்டுதான். இது இன்னைக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை, 2000 வருடமாக இப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க, சொல்லி கொண்டு தான் வர்றாங்க. ஆனால் யாருமே இல்லை. அதுபோல் இந்த காலத்தில் மைக்ரோசிப் தான் அந்த முத்திரை என்றெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்பதை நான் உங்களுக்கு என்ன பண்ணினேன், சொன்னேன். நம்ம கடந்த வாரத்தை நாம் சிந்திக்கும் போது அந்த 666 முத்திரை என்னென்ன என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு என்ன பண்ணது, செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் ஒருவேளை ஒரு நம்பர் கொடுக்கப்படலாம், ஆனால் அது மைக்ரோஷிப் இல்லை என்பதை நாம் என்ன செய்யலாம், தெளிவாக சொல்லலாம். 3 விஷயங்களை இங்கே குறிப்பிடப்பட்டதாக நான் போன வாரத்தில் சொன்னேன். ஒன்று மிருகத்தின் முத்திரை, அடுத்து மிருகத்தின் நாமம், அடுத்து மிருகத்தின் இலக்கம். இந்த 3 விஷயங்களை தரித்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை ஏதோ ஒன்று தரித்திருந்தால் போதும், அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யலாம், கொள்ளலாம், வாங்கலாம், வாழலாம். இதை யாரும் தரிக்காதவர்கள் என்ன செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிருகத்தை ஏற்றுக்கொள்வது, மிருகத்தை என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது, அதை வணங்குவது, அதற்கு கீழ்ப்படிவது, இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வாழலாம். இந்த மிருகத்தை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்கிற சட்டம் தான் அங்கே வரப்போகிறது. அப்போ இந்த முத்திரை என்பது தானாக விரும்பி இட்டுக்கொள்வது. நான் இந்த மிருகத்தை அக்செப்ட் பண்ணுறேன், இந்த மிருகத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த மிருகத்தினுடைய ஐடியாலஜியை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரெல்லாம் தார்மீகமாக அந்த முத்திரையை பெறுகிறார்களோ அதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுதே ஒழிய, நீங்கள் விரும்பாமல் உங்களை கட்டாயப்படுத்தி போடுகிற ஷிப்புக்கு நீங்கள் என்ன இல்லை, பொறுப்பாளிகள் அல்ல. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேணாம், பயப்பட வேணாம், அச்சப்பட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், தெளிவாக கூறினேன். இந்த போடுற ஷிப்பெல்லாம் நீங்கள் மிருகத்தை ஏற்றுக்கொண்டா போடுறீங்க, நான் சாத்தானை ஏற்றுக்கிறேன், சாத்தானுக்கு கீழ்படுகிறேன், அப்படிங்கிற சாத்தானை நான் வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சி இந்த முத்திரையை நீங்கள் என்ன செய்யலை, போட போகிறது இல்லை. அப்போ இதை நீங்கள் நுட்பமாக பைபிள் வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருந்தால்தான் பயமில்லாமல் தைரியத்தோடு உங்களால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அடுத்து நான் உங்களிடத்தில் என்ன போன வாரம் கூறினேன்னா, இந்த முத்திரை என்பது இது பிசாசுடைய முத்திரை. ஆனால் நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் எல்லாரும் முத்திரை போடப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஏற்கனவே நம்ம மேலையெல்லாம் முத்திரை போட்டுட்டார். நீங்கள் எல்லாரும் முத்திரை போடப்பட்டவர்களா, நீங்கள் எல்லாரும் முத்திரை போடப்பட்டவர்களா? நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு நபர் உங்களை முத்திரித்து விட்டார் என்றால், ஏற்கனவே ஒருவருக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் இன்னொருவர் உங்களை சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்கள் ஒரு பத்திரத்தை போட்டுட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை உங்களுடைய கைரேகை உங்களுடைய பெயரை வச்சு உங்கள் பேருக்கு மாற்றிட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை இன்னொருவர் சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. சட்ட ரீதியாக அது செல்லவும் செல்லாது. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்பட்டுட்டீங்க, முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள் என்பதை புரிந்துக்கங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே உங்கள் மேலையெல்லாம் ஆண்டவர் முத்திரை போட்டது உண்மைதான். ஆனால் இந்த முத்திரையின் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முத்திரையின் காலத்தில் நீங்கள் தான் இருக்க போகிறது இல்லையே. ஏனென்றால் நாம் எதை விசுவாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபையை என்ன செய்ய போகிறாரு,
எடுத்துக்கொள்ள போகிறார். அப்ப இந்த முத்திரை எப்ப தரிப்பிக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கலசங்கள் ஊற்றப்படுகிற மகா உபத்திரவத்தின் காலத்திலே இது என்ன செய்ய போகுது? இந்த முத்திரையை, பிசாசினுடைய இந்த முத்திரையை ஜனங்களுக்கு என்ன செய்ய போறான், கொடுக்க போறான்னு எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க இங்க உட்காந்துக்கிட்டு? உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நான் என்ன செய்ய போகிறேன்? எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் முதற் பலன். கிறிஸ்துவுக்காக ஏற்கனவே எல்லா மக்களுக்குள்ளேயும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு சபை என்கிற ஒரு முதற் பலன் நான். நீங்களும் நானும் இந்த சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் நானும் யாருக்குள்ள இருக்கிறோம்? நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். உங்கள் ஜீவன் யாருக்குள் ஒளிந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒளிந்திருக்கிறது. கிறிஸ்து முதற் பலனாய் இருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியப்பட்ட நீங்களும் யார்? முதற் பலன். அதனால தான் திருச்சபையை குறித்து நம்ம இப்படி வாசிப்போம், கிறிஸ்து தலை, நாம் திருவுடல். அப்ப கிறிஸ்துவினுடைய திருவுடலாகிய நாம் முதற் பலனாக இருக்கிறோம். முதற் பலனெல்லாம் முதலாவதாக அரிக்கப்பட்டு கடவுள்கிட்ட என்ன செஞ்சிடும்? போயிடும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அல்லவா? முதற் பலன்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு எங்கே போயிடும்? முதலாவது கர்த்தருக்காக போயிடும். கர்த்தருக்காக படைக்கப்பட்ட பின்பாகத்தான் அதுக்கப்புறம் அறுவடையே நடக்கும். அப்போ பைபிளில் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம பிரித்து என்ன செய்யணும்? பார்க்கணும். அறுவடை எப்போ நடக்கும்? முதற் அரிக்கட்டு அறுக்கப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த அறுவடை நடக்கும். அந்த அறுவடையில் எல்லா கோதுமை மணிகளையும் ஆண்டவர் களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார். பதறையோ அவியாத அக்கினியில் என்ன செய்ய போகிறார்? போட போகிறார். அந்த கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கிற ஒரு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற 1,44,000 பேர் இன்னும் புறஜாதி மக்களிடத்திலே எண்ணக்கூடாத திரளான கூட்டத்தார் தான் ஆண்டவர் கடைசியாக அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிற கோதுமை மணிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக வேதத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால தான் தமக்கு பிரியமான சபை, கொஞ்சத்திலே உண்மையுள்ள சபை, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறாய் அல்லவா, உனக்கு நான் என்ன செய்கிறேன்? திறந்த வாசலை கொடுக்கிறேன். வரப்போகிற ஆபத்துக்கு உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்ப உங்களுக்கு எனக்கும் வரப்போகிற ஆபத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் தப்புவித்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் வேதாகமத்தில் என்ன செய்யுது? இருக்குது. நீங்கள் எல்லோரும் முதற் பலனாக முதல் அரிக்கட்டாக அறுக்கப்பட்ட பின்பாகத்தான் உபத்திரவ காலம் என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. அந்த உபத்திரவ காலத்திலே எண்ண முடியாத ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக ஆண்டவருக்காக என்ன செய்ய போறாங்க? மரிக்க போகிறார்கள். அதுதான் அறுவடை. அடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார். பதறையோ அவியாத அக்கினியில் என்ன செய்ய போகிறார்? போட போகிறார். அப்படி அறுக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மட்டும், அதாவது அந்த 12 கோத்திரத்துக்குள்ள மட்டும் ஒரு முதற் பலனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேர்ந்தெடுக்கிறார். அந்த முதற் பலனா யாரு தெரியுமா? இந்த 1,44,000 பேர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப முத்திரைகள் என்று சொல்லப்படும் போது ஏற்கனவே கர்த்தர் உங்களை முத்திரையிட்டு உங்கள் மேல ஒரு முத்திரை போட்டு உங்களை தமக்கென்று ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பிரித்தெடுத்து விட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்து நமக்கு சொல்லுகிறது. இதை குறித்து சில வசனங்களை வாசிக்கலாமே. எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நல்லா கவனிங்க. நீங்களும் சத்திய வாக்கியமான ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், நல்லா கவனிங்க, அவருக்குள் நீங்க ஏற்கனவே என்ன பண்ணி விட்டீங்க? ஏற்கனவே உங்க மேல ஆண்டவர் முத்திரை போட்டுட்டார். முத்திரை போடுறதுனா என்ன அர்த்தம்? உங்களை தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டார். உங்க மேல ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிட்டாரு? இது ஏன் பிள்ளை, ஏன் ஆடு அப்படின்னு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? போட்டு விட்டார். அப்ப பிசாசு உங்க மேல உரிமை கொண்டாட முடியுமா? உங்க மேல வந்து இன்னொரு முத்திரையை போட உங்களால முடியுமா? முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற போதும். அப்ப நீங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று.
அதாவது உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே உங்களை மீட்டுக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் என்கிற அடையாளத்தை உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்நிய பாஷை என்கிற அடையாளத்தை அல்ல. நீங்கள் எல்லாரும் ஆவியை பெற்றீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்பதுக்கு அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. எதுதான் அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர் தான் அடையாளம். யார் அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எண்ணற்ற வரங்கள் உண்டு. அதிலே ஒரு வரம் என்ன வரும்? அந்நிய பாஷை வரும். அந்த வரம் அன்னைக்கு ஆதி திருச்சபை காலத்திலே அன்னைக்கு சில மக்களுக்குள்ள செயல்பட்டது. இன்னும் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன், சில மக்களுக்குள் என்ன செய்து அது செயல்பட்டது, எல்லாருக்குள்ளும் அல்ல. எல்லாருக்குள்ளும் அல்ல என்பதை குறித்து தான் நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம்? வரங்களை தேவன் பகிர்ந்தளிக்கிறார். எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இல்லை என்பதை வேதம் நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்தி விடுகிறது. ஆக நீங்க உங்களுக்கான அடையாளம் என்ன, உங்களுக்குரிய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள் என்பதை கவனமாக வைங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, நல்லா கவனிங்க, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாரா? அந்த வருகைக்காக, பரிசுத்தத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தின தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அச்சாரமாய் தந்திருக்கிறார். அச்சாரம் எப்படி ஒரு மாட்டு வண்டி அந்த சக்கரை கலண்டு போகாமல் இருக்க அச்சாரம் இருக்கிறதோ, உங்களையும் கலண்டு போகாமல், கலண்டு ஓடிவிடாமல் உங்களை தேவனோடு இணைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அச்சாரமாய் கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் வாசிங்களேன் பார்ப்போம். உங்களோடு கூட, நல்லா கவனிங்க, எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனே, நல்லா கவனிங்க, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயத்திலே ஆவி என்கிற அச்சாரத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாராம்? அப்ப தேவனால் மீட்கப்பட்ட உங்க மேல, தேவனை விசுவாசிக்கிற உங்க மேல, பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழுகிற உங்க மேல, ஆவியினால் உங்கள் சரீரத்தினுடைய அவயங்களை அடக்கி ஆண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற உங்க மேல ஆவியானவர் என்கிற அடையாளத்தை தேவன் என்ன செஞ்சிட்டாரு? ஏற்கனவே போட்டுட்டார். அதாவது சீல் வச்சிட்டாருன்னு அர்த்தம். முத்திரித்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சீல் ஏற்கனவே நீங்க வச்சிட்டீங்க. அப்ப சீல் வைக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே பரலோகம் ஏறி போக போறீங்க. உங்களுக்கு இந்த பயம் என்ன பண்ண தேவையில்லை, உங்களுக்கு இந்த பயம் அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா நம்ம இந்த இடத்துல முத்திரை போடப்பட்டவர்களுடைய காரியத்தை பார்க்கும்போது இது யார் மேல முத்திரை போடப்படுது? உண்மையை சொல்ல போனா தேவனை விசுவாசியாத, மிருகத்தை தரிசித்து மிருகத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற அந்த மக்கள் மேல தான் இந்த 666 என்கிற முத்திரை என்ன செய்யப்படுது? போடப்படுது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மிருகத்தினுடைய ஐடியாக்களையும் மிருகத்தையும் தார்மீகமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிற அந்த மக்கள் மேல என்ன செய்யப்படுது? போடப்போகுது. ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மேல என்ன செய்யப்படாது? போடப்படாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களுடைய எண்ணிக்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது தான் அதுதான் 1,44,000 பேர் என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவ காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நமக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேலே என்ன செய்கிறாரு? எந்த காலகட்டத்திலும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு முத்திரை என்ன செய்கிறார்? போடுகிறார். இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் முத்திரை என்ன செஞ்சிட்டார் நம்ம மேல? பிசாசின் முத்திரை ஜனங்களுக்கு போடுவதற்கு முன்பாகவே உங்க மேல ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? முத்திரையை போட்டு விட்டார். இதே போல எசேக்கியேல் புத்தகத்திலையும் ஒரு முத்திரையை போடுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிச்சிருக்கீங்களா? எசேக்கியேல் புத்தகம், அதை எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, அதாவது யாரை நோக்கி? நல்லா கவனிங்க, யாரை நோக்கி? மேல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் இருந்து எழும்பி
ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு புருஷனை என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. அந்த மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் அந்த அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் மித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷருடைய நெற்றியிலே அடையாளம் போடு. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய சங்காரத்தை, அழிவை தேவன் அந்த நாட்களிலே மக்களுக்குள்ள என்ன செய்ய போகிறாரு? கொண்டு வர போகிறாரு. அதற்கு முன்பாக அந்த ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த சிந்தையோடு இருக்கிற, அங்கிருக்கிற அருவருப்புகளை பார்த்து சகிக்க முடியாதபடி இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை என்ன செய்யறாரு? அது எங்க போட சொல்றாரு? நெத்திலியா என்ன செய்ய போறாரு? ஏதாவது எழுதி விட்டுற போறாரா? நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்குறோம், நெற்றியில நாமத்தை என்ன செய்வார்? எழுதுவார். எழுதினோன்னா நெத்தி மேலே ஏதாவது நாமத்தை, நிறைய இமேஜ் எல்லாம் அப்படி வருது. நிறைய இமேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே நெத்தியில் ஏதாவது ஆண்டருடைய பேர், சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்படின்னு நெற்றியில் அடிச்சு விட்ட மாதிரி, ஏதோ ஒரு அடையாளத்தை போடுற மாதிரி. நல்லா கவனிங்க. இதெல்லாம் வந்து உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தை. நெற்றியிலே அடையாளம் போடுவது என்றால் என்ன அர்த்தம்? தேவன் அவர்களை பிரித்து என்ன செய்கிறாரு? எடுத்து வைக்கிறார். தனக்குரியவர்கள் என்று பிரித்து வைக்கிறார், தனக்கு சொந்தமானவர்கள் என்று பிரித்து வைக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாக நெற்றியிலே அடையாளம் போடுவது என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எசேக்கியேலின் புத்தகத்திலும் கூட அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களுடைய நெற்றியிலே அடையாளத்தை போடுகிற விஷயத்தை பார்க்க முடிகிறது. இங்கே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அதாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த 1,44,000 பேருக்கும் சரி, எசேக்கியேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே இருந்ததாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இவர்களுடைய நெற்றியிலே என்ன செய்கிறாரு? ஒரு முத்திரையை போடுகிறார், நம்மை முத்திரிக்கிறார், நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார், தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றிக்கொள்கிறார். ஆனால் எப்படிப்பட்டவர்களை தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றுகிறார்? இங்கே நம்ம வாசிக்கிற அந்த 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்குள்ள நடக்கிற அருவருப்புகளை பார்த்து அழுகிற கூட்டத்தின் நெற்றியிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முத்திரை. அப்படித்தானே வாசிச்சோம். அதனுடைய அருவருப்புகளை மித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே என்ன செய்ய? ஒரு அடையாளத்தை என்ன செய்ய? போடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை தனக்கென்று பிரித்தெடுக்கிறார், யாரை அழிவுக்கு பாதுகாக்கிறார், யாரை தமக்கு சொந்தமானவர்களாக மாற்றுகிறார் என்றால், ஆண்டவர் அருவருக்கிற விஷயத்தை நாம் அருவருத்து, இந்த உலகத்திலே அந்த அருவருப்பான விஷயங்கள் நடக்கும்போது அதை பொறுக்க முடியாம அழுகிற ஒரு கூட்டத்தின் நெற்றியிலே தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடையாளத்தை போடுறாரு. மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த உலகத்தில் இன்னைக்கு சபை சீரழிஞ்சு போச்சு, சபையில் விபச்சாரங்கள் இருக்கிறது, பொருளாசை என்கிற விக்கிரகம் இன்றைக்கு ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் அநேக போதகர்கள் பணம் 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 என்று பணத்தையே உபதேசிக்கிறார்கள், பணப்பிரியராக மாறி போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கூட ஒரு பொருளாசை சார்ந்த ஒரு தெய்வமாக சித்தரித்து எப்போது பார்த்தாலும் பணத்தை மையப்படுத்தி பிரசங்கியாரை பார்க்கும்போது நாமும் என்ன செய்கிறோம்? பெருமூச்சு விட்டு அழுகிறோம். அவர்களுக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கொடுக்கிறோம். ஆனால் இப்படி நம்ம எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிற நம்ம பார்த்து மற்ற மக்கள் என்ன பேசுகிறாங்க? குறை சொல்கிற நபர், குற்றம் சொல்கிற நபர், அப்படி இப்படி அப்படின்னு நம்ம மேலே என்ன செய்கிறாங்க? ஒரு பழி சாட்டுறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல அந்த அருவருப்புகளை பார்த்து எந்த மனிதர்கள் அழுகிறார்களோ, பெருமூச்சு விடுகிறார்களோ, எச்சரிக்கிறார்களோ, அவர்களுடைய நெற்றியை தான் ஆண்டவர் அடையாளம் போட்டு தம்முடையவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாற்றுகிறார். ஐயா, அந்த அருவருப்பை செய்கிற கூட்டம் என்ன வேணாலும் நம்மளை மேலே என்ன செய்யலாம்? அவங்க குற்றத்தை சொல்லும் போதே நம்மளை என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆமாம், இந்த அறியாமையுள்ள மக்களும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஐயா பாஸ்டர், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீங்களே கிறிஸ்தவ ஜனங்களை குற்றப்படுத்தலாமா? இந்த தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் இன்னொரு வசனத்தை எடுத்து வைப்பாங்க. பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறவன் தன் சகோதரர்கள் மேலே என்ன செய்யறான்? ஓயாம அவன் என்ன குற்றம் சாட்டுறான்? நீதிமான்களாய் வாழுகிற பிள்ளைகள் மீது அபாண்டமாக குற்றம் என்ன செய்யறான்? பிசாசு சாட்டுகிறான். அவனுடைய வேலையே அதுதான். நம்ம யோபுவை பார்க்குறோம்ல, எங்கேயாவது அவங்ககிட்ட ஒரு குற்றம் இருந்துச்சா?
அவனை பத்தி ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்தாலும் கூட பிசாசு என்ன செய்யறான்? ஏதாவது நீ ஒருவேளை அவனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி விட்டால் உன்னை என்ன பண்ணிடுவான்? மறுதளிப்பான். நீங்க செஞ்சு பாருங்க. இதுதான் பிசாசுடைய குற்றச்சாட்டு. நம்ம எவ்வளவு நீதிமானாக வாழ்ந்தாலும் நம்ம மேல ஏதாவது குற்றம் அகப்பட்டு விடாதா என்கிற விஷயத்தில் பிசாசு என்ன செய்வான்? கண்ணும் கருத்துமாக இருந்து அதை ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்டி என்ன செய்ய நம்ம குற்றம் சாட்டுவான். ஆனால் நல்லா கவனிங்க, இன்னைக்கு பெரும்பான்மையாக சபைகளை நடக்கிறது முழுக்க அவர்கள் செய்கிறது என்ன? கிறிஸ்துவுக்கு விரோதமானது. வேத வசனத்தை தவறாக திரித்து பேசி மக்களை வஞ்சித்து பொருளாசை என்கிற விக்கிரகத்தை துணிகரமாக நுழைத்து போதிக்கிற அநேக ஒரு கூட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலியமாக அவர்களுடைய அருவருப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சுட்டி காட்ட சொல்கிறார். அந்த அருவருப்புகளை பார்த்து சகிக்க முடியாத சில மனங்கள் இருக்கும் அல்லவா, பரிசுத்தமான இருதயம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய நெத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பிரித்தெடுக்கும் போது இப்படி தான் பிரித்தெடுக்கிறார். ஆனால் உலகம் இதை என்ன செய்யாது? புரிஞ்சுக்காது. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன அருவருப்புகள் இருந்தது, எங்கே இருந்தது என்றாலாமா இருக்கிறது. இந்த அருவருப்புகள் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேலுடைய தேவாலயத்துக்குள்ளே தான் இந்த அருவருப்புகள் இருந்துச்சு. முதலாவது தேவாலயத்துக்குள்ளேயே அருவருப்புகளை. இன்னைக்கு பல சபைகள் அருவருப்பான விஷயங்கள் என்ன செய்யுது? எல்லாம் இருக்குது. மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தி கூட சபை நடத்திக்கிட்டு இருக்கிறான். சபை ஊழியக்காரனே 2-3 வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்? அதுலேயும் சபை நடத்திக்கிட்டு இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் இந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய உபதேசம் பொய்யா என்ன செய்யறது? பேசுறது. ஆண்டவருடைய கிருபையை அதிகம் மிகைப்படுத்தி நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ மீட்கப்பட்டு விட்டாய் என்கிற ஒரு போதனை. மீட்கப்பட்டவன் பாவம் செய்யக்கூடாது என்கிற போதனை செய்வதில்லை. நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ மீட்கப்பட்டவன். இந்த போதனை பைபிளில் இல்லை. இப்படிப்பட்ட போதனைகளை இன்னைக்கு சபைகளில் பெருக்கெடுத்து விட்டது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அங்கலாய்த்து அழுகிற எச்சரிக்கிற ஒரு ஜனத்தின் மேலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முத்திரை போடுகிறார். நான் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை பார்த்து நான் வியந்து போகிறேன். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? எசேக்கியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து காலூன்றி நிற்கச் செய்கிறார். நான் உன்னுடனே பேசுவேன் என்று பேசுகிறார். அப்படி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேலை பார்த்து நல்லா கவனிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின யாரு கலகக்காரா பண்றாங்க? ஐயா, புறஜாதியார் இல்ல. யாரு தேவாதி தேவனுக்கு கலகம் மூட்டுகிற ஜனங்களாக இருந்தார்கள் என்றால் புறஜாதிகள் அல்ல. தான் தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜனமாக தான் பிரித்தெடுத்த பிள்ளைகள் இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயா, பிரித்தெடுக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே ஆண்டவர் உங்களை எப்படி அள்ளி அணைச்சிருவார் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. கலகம் பண்ணுனீங்கன்னா, அருவருப்புகள் இருந்துச்சுன்னா, பாவம் உள்ள பூந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்னதான் சொல்லுவார்? கலகக்காரர்கள் என்றுதான் சொல்லுவார். உங்களுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுக்கத்தான் செய்வார். இங்க நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு? நான் உன்னை அனுப்புறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? துரோகம் செய்தார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அவர்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லிரு. அவர்கள் மீட்கப்பட்ட ஜனம்தான். ஆனால் இப்போ அவங்க பண்ணுறதா என்னது? கலகம். நீ போய் அவங்க என்னென்ன தப்பு செய்கிறாங்களோ அதை நீ என்ன பண்ணிடு? சொல்லு. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நிறைய பேர்? ஐயா, நீங்கள் சொல்லாதீங்க, அதை யார் பார்த்துக்குவா? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க? ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட, ஐயா நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ போட்டிங்களே, அது அப்படி போடுங்க சார், அப்படி வீடியோ போடுங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து குற்றங்கள் குறைகள், தப்பு செய்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அமாவாசை ஜபம் ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, ஏன் சபையில் விபச்சாரம் பண்ணுற, ஏன் அதை போதிக்கிற, இதை போதிக்கிற, இதெல்லாம் சொல்லாதீங்க சார், இதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க தான் கேட்க மாட்டாங்களே, உங்களை பகைக்கிறாங்கல்ல. அவங்க எப்படி உங்களை தான் பகைக்கிறாங்கல்ல, எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நீ நான் சொல்கிற விஷயத்தை அவங்ககிட்ட போய்
சொல்லு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கேட்டாலும் சரி. ஐயா நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரனை ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார்னா அவனை நீங்க என்ன சொல்லி திசை மாத்தினாலும் அவனுடைய அழைப்புக்கு நேராக தான் ஓடுவான். நானும் பார்த்தேன், சரி எல்லாரும் பகைக்கிறாங்க, ஆரோக்கியமா ஏதாவது சத்தியத்தை சொல்லிட்டு போவோம், இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டுற ஊழியத்தை செய்ய வேணான்னு நான் நினைச்சா கூட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கே போகுது. அது என்ன சுட்டு போட்டாலும் அது என்ன செய்யாது. கர்த்தர் ஒரு காரியத்துக்காக உங்களை அழைத்து விட்டார், அந்த அழைப்பிலே உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டே தான் இருப்பார். உங்களை யார் தடை செஞ்சாலும் உங்களை என்ன செய்ய முடியாது. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? தவறான உபதேசங்களை, தவறான தீர்க்க தரிசனங்களை, சபைக்குள்ளே நடக்கிற அருவருப்புகளை கண்டித்து பேசும்படி எங்க மேல ஒரு அபிஷேகத்தையும் அழைப்பையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு. அதுக்கு தான் எங்களை தாயின் கற்பத்திலிருந்தே தெரிந்தெடுத்து எங்களுக்குள்ள அந்த ஆவியை தந்து எந்த உபதேசம் தவறான உபதேசம் என்பதை இனங்கண்டு கொண்டு அதை சுட்டி காட்டும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு தந்திருக்காரு. எல்லாரும் இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் பிரியமா யார் வேணாலும் ஊழியம் செஞ்சுட்டு போனாங்க, யாருமே பிரியப்பட மாட்டான்னு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நாங்கள் செய்யறோம்னா எங்களுக்கு மேல அந்த அழைப்பு இருக்கிறனால தான் செய்யறோம். அந்த அழைப்பு இருக்கிறனால செய்வோம். நீங்க ஊரே இதற்கு முட்டுக்கட்டை போட்டாலும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிப்பாட்டவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? கலக வீட்டாராகிய அவர்கள், இந்த வசனத்தை கவனிங்க, 5ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். எஸ், அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, என்ன வெறுப்பா பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ சொல்ல வேண்டியது என்ன செய்ய? ஒன்னு அதற்காக தான் அழைச்சிருக்கிறேன். என் வார்த்தையை உன் நாவல் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீ அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதை திட்டமாக தேவன் சொல்லிட்டார். இதுல என்ன பெருசா மனசை காயப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் வார்த்தையை கேட்காட்டி சரி கேட்காத போனாலும் சரி அப்படின்னு விட்டுறா. ஆனா ஆண்டவரோட ஒரு அங்கலாய்ப்பை பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் வீட்டாரோ வெனில், நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க. நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் அவங்களை எச்சரி, ஆனா அவன் வார்த்தை கேட்க மாட்டான். ஆண்டவரே நீங்க எதுக்காக அனுப்புறீங்க? அவன் மனம் திரும்ப அவன் கேட்க மாட்டான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவன் வார்த்தை என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். கேட்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் எங்களை எல்லாம் ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு? அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாளைக்கு நீர் இதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சுட்டி காட்டவில்லையே, நீ இதெல்லாம் தப்பு என்று நீ சொல்லவில்லையே, இதெல்லாம் உனக்கு பிரியம் நினைச்சல்லவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சபையில் இந்த கூத்தடிக்கிறமே, புகை போடுறமே, பாட்டு என்கிற பேர்ல எல்லாத்தையும் அக்கிரமத்தையும் செய்யறமே, எல்லாம் செய்யறோம், இதெல்லாம் உனக்கு பிரியமில்லை நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இதை அவன் சொல்லக்கூடாதுங்கிற காண்டி ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி இதெல்லாம் தவறு என்பதை என்ன செய்யறாரு. நாளைக்கு அவன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, இது தப்புன்னு நீங்க சுட்டி காட்டல ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவன் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட, அவன் கீழ்ப்படிய மாட்டான்னு தெரிஞ்சும் கூட ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அவரிடத்தில் என்ன செய்யறாரு. இப்ப என் வார்த்தைக்கு மட்டும் அவன் செவிசாய்க்கிறது, அப்படி செவிசாய்க்க மாட்டான் அப்படிங்கிறது இல்ல, இவன் ஆண்டவர் வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டான். ஏன்னா இந்த வசனத்தை எப்படி வாசிக்கிற பாருங்க. 7ஆம் வசனத்துல எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எசேக்கியேல், எரேமியா தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் செவி கொடுக்காம போகல, எனக்கே அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான். நான் சொன்னா கூட, நான் என்னதான் அவனுக்கு உணர்த்தலாம் கூட அவன் என்ன செய்ய மாட்டான், திருந்த மாட்டான். அப்படி திருந்தாத மக்களிடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறார், எசேக்கியேலை அனுப்புகிறார். அனுப்பி அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட சொல்லுகிறார். ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்யல. இன்னைக்கும் நாம என்னதான் திருச்சபைக்குள்ள நடக்கிற அந்த அருவருப்புகளையும் அசிங்கங்களையும் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள கண்டிச்சாலும் கூட இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறதில்ல, மனம் திரும்புவதில்லை. நமக்கு மட்டும், நம்ம வார்த்தைக்கு மட்டும் செவிசாய்க்காமல் போகல, அவங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல, அசட்டை பண்ணுகிறார்கள். ஸோ இந்த அசட்டைக்காரர்கள் எல்லாரும் அந்த நித்திய அழிவுக்கு நேராக பதராக என்ன செய்ய போகிறாங்க. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்பட போகிறது, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிறது. ஒருவேளை அந்த மரங்கள் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கலாம்,
ஆண்டவர் அந்த செடிகளை எடுத்து கொண்டு வந்து நட்டிருக்கலாம், செடியாக பராமரித்திருக்கலாம், தேவன் கல்பொறிக்கு போட்டிருக்கலாம், ஆண்டவருக்கு உரமிட்டிருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சிருக்கலாம், எல்லாம் ஆண்டவர் செய்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்ய போகுது? வேரோடு அது பிடுங்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறியப்பட்டிருந்தாலும் கூட உங்கள் கனி ஆண்டவருடைய நாவுக்கு சுவையாக இருக்கிறதா? நீங்கள் தேவ சித்தத்திலே வாழ்கிறீர்களா? அருவருப்புகளை அசிங்கமாக கருதி உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்குகிறீர்களா என்பதிலே நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரு சபைக்கு போகிறேன், ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், எப்படியாவது கர்த்தருடைய பந்தியிலே நான் கை நினைத்து விடுகிறேன், அது மட்டும் போதும், பரலோகம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரங்களாக இருக்கிறது. நீங்கள் பிசாசுடைய முத்திரையை தெரியாதவர்களாக என்ன செய்யணும்? தேவனுடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து இந்த சரீரத்தின் செய்களை அழித்தீர்கள் என்றால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நல்ல கவனிங்க, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்னல்ல? அப்பா, நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், தேவன் உங்களை தெரிந்தெடுத்து அப்படி பிள்ளைகளா கூட மாத்திருக்கலாம். ஆனா நீங்க ஆவியானவர் பெற்று ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க மாம்சத்தை ஜெயிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிடும்? அப்ப நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தருடைய ஆவியானவருக்குள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தான் என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வசனம் சொல்லுகிறது. கீழே வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆவியானவரை பெற்றுட்டீங்கன்னா, நீங்க பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து என்ன பண்ணிருக்கணும்? விடுதலை ஆயிருக்கணும். ஆவியெல்லாம் பெற்றுட்டேங்க, ஆனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க. ஆவியெல்லாம் பெற்றுட்டீங்க, அப்பப்ப நான் கொஞ்சம் அருவருப்பு செஞ்சுக்கிடுவேங்க, ஆனாலும் பரவாயில்லைங்க, ரட்சிக்கப்பட்ட வந்தாங்க, நான் பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. ஏன்னா கீழே வசனம் சொல்லுது பாருங்க, 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப நல்லா ஆவியின்படி நம்ம நடக்கணும். ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஏன்னா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமானவரா. அந்த பரிசுத்தமான ஆண்டவரை நீங்க தரிசிக்கணும்னா உங்களுக்கு முதலாவது என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். அதனால வேதம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை. அப்ப பரலோகம் போகணும், பரலோகம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்க பரிசுத்தம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரலோகம் போக முடியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்கவே முடியாது. பரலோக கனவெல்லாம் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனா அந்த கனவு நனவாகணும்னா என்ன இருக்கணும்? சொந்த வீடு கட்டணும், அந்த சொந்த வீட்டில் போய் சந்தோஷமாக குடியிருக்கணும், இந்த வாடகை வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆசையெல்லாம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த ஆசைப்படுற நீங்கள் வீட்டிலேயே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, பொறுப்பற்ற விதமாக உங்களுக்கு வருகிற வருமானத்தை செலவு செய்து கொண்டே இருந்தீர்களானால், தேவையில்லாமல் பொருட்களை வாங்கி வீட்டிலே குவித்து கொண்டே இருப்பீர்களானால், சொந்த வீடு கனவு கனவாகத்தான் இருக்குமே ஒழிய நனவாக என்ன செய்யாது? அப்ப நல்லா கவனிங்க, சொந்த வீட்டு கனவு நல்லதுதான், ஆனா அந்த கனவை வாழ்க்கையிலே நிறைவுக்கு கொண்டு வரும்படி நீங்க என்ன செய்யணும்? கருத்தோடு செயல்படணும். அப்ப பரலோகம் போவது உங்களுக்கு கனவு தான், ஆண்டவரும் உங்களுக்காக அதுக்கு கிருபையை கொடுத்து நீங்க பரலோகம் வரலான்னு வாசலையும் திறந்து வச்சுட்டார் தான். ஆனா அந்த பாதையிலே நீங்க நடக்கணும். பரலோகம் போவதற்கு இயேசு தான் வழியா? அப்ப இயேசு நடந்த அந்த அடிச்சுவடுகளை எந்த ஒரு மனிதன் பின்பற்றி பயணம் செய்கிறானோ அவன் தான் பரலோகம் என்கிற கேட்டை போய் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். பாதையில நடக்காம கேட்டுக்கு என்ன செய்ய முடியாது? நம்ம தெரிந்தெடுத்துட்டார் ஆண்டவர் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது? இருந்துட்டு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு போற போக்கு போனீங்கன்னா நீங்க பரலோக வாசலை என்ன செய்ய முடியாது. இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். இந்த என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிப்பது, இயேசு காட்டும் வழியிலே
நடப்பது. இதுதான், இதுவும் உள்ளடங்கும். இயேசுவை நம்பினா மட்டும் போதாது, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். அந்த விசுவாச பாதையில் உங்களை வாழ வைக்கும். அப்படி வாழ்றவனுக்கு மட்டும்தான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும் என்பது வேதம் நமக்கு என்ன செய்யுது? தெளிவாக சொல்லுகிறது. தொடர்ந்து இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது பாருங்க, ஆவிக்குரிய, அதாவது 4ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை, நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்ன பண்றாங்களா? சிந்திக்கிறாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கீழே உள்ள வசனம் முக்கியமான வசனம், மாம்ச சிந்தை. இது யாருக்கு எழுதுறாரு? ரோம நிருபம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் எழுதுறாரு, சபைக்கு தான் எழுதுறாரு, சபையை பார்த்து தான் பேசுறாரு. வசனம் பாவத்தை செய்ய ஊக்கப்படுத்தல, நான் என்ன பண்ணாலும் பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசல. மாறாக நீங்க எப்போது கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய மரணத்தை விசுவாசித்து உள்ள வந்தீங்களோ அப்போவே பாவத்துக்கு நீங்க செத்து விட்டீர்கள். அதுதான் சத்திய வசனம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி உங்கள் சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக மாற்றும்படி தான் ஆவியானவர் உள்ள வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள உங்களை என்ன செய்யறாரு? நடத்துறார். அதனால சொல்லுது வேதம், நீங்க மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தெல்லாம் வீட்டில் போய் தியானிங்க, ஒவ்வொரு வசனமா. அற்புதமா இருக்கும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன, தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன, தேவன் யாருக்கு நித்தியத்தை தருகிறார் என்பதை குறித்தெல்லாம் அந்த ரோம நிருபத்தில் மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்து போதிக்குது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன செய்யணும்? அழணும். அந்த அருவருப்புகள் யார் செய்கிறார்களோ அவர்களை நோக்கி எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தருடைய வாயாக இருந்து நீங்க என்ன செய்யணும்? இந்த கடைசி நாளிலே உபதேசித்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவியினால் முத்தரிக்கப்பட்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய முத்திரையை தரித்தவர்களாக என்ன செய்கிறாங்க? இங்க பாருங்க, இவர்களுடைய நெற்றியில் யாருடைய நாமம் இருந்துச்சா? தேவனுடைய நாமம், பிதாவினுடைய நாமம். என்ன நாமம்? பேர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, இது ஏதோ பேரை அப்படியே ஆண்டவர் பச்சை குத்தி விட்ட மாதிரி நெத்தியில பச்சை குத்தி விட போறாரு அப்படின்னு இல்லை. இந்த 144,000 பேரையும் ஆண்டவர் தனக்கென்று என்ன செய்கிறாரு? முத்திரித்து விட்டார், பிரித்து விட்டார், சொந்தமானவர்களாக இவர்களை மாற்றிவிட்டார் என்பதனுடைய அடையாளப்படுத்தும் விதமாக இவருடைய நெற்றியிலே தேவனுடைய நாமம் என்ன செய்யப்பட்டது? தரிப்பிக்கப்பட்டது. அப்ப நல்லா கவனிங்க, இவர்கள் முழுக்கவும் ஆண்டவருக்கு தன்னை தத்தம் செய்தவர்களாக இந்த மகா உபத்திரவ காலத்திலேயும் தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த ஒரு கூட்டம்தான் இந்த 144,000 பேர். இவர்களுடைய சிறப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் ஒரு புதிய பாட்டை பாடுகிறார்களாம். அந்த புதிய பாட்டை உலகத்திலே அந்த நாட்களிலே இருந்த ஜனக்கூட்டத்தில் யாராலும் கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பாடல் என்ன செய்திருக்கிறது? இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு புதிய பாட்டை பாடினாங்களாம். அந்த பாட்டை யாராலும் என்ன செய்ய முடியாதா? யாராலும் பாட முடியாத ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது? நன்றாக கவனிங்கள். யாராலும் பாட முடியாத பாட்டு என்றால் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களால் மட்டும்தான் இதை ஆத்மீகமாக உணர்ந்து என்ன செய்ய முடியும்? ஆத்மீகமாக உணர்ந்து என்ன செய்ய முடியும்? பாட முடியும். இதை நம்ம வேறு விதமாக புரிஞ்சிடக்கூடாது. இது லிட்டரலாக ஏதோ ஒரு பாடலை மற்றவர்கள் பாட முடியாது, இவங்க மட்டும் பாடக்கூடிய ஒரு திறமையானவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை போன்ற அர்த்தத்தில் இந்த வசனம் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பிள்ளையை இழந்த ஒரு தாய் அந்த வேதனையோடு ஒரு பாட்டை என்ன செய்கிறா? பாடுறா. இப்போ அந்த பாட்டை மற்றவங்களால பாட முடியுமா? உணர்வு பூர்வமாக நிச்சயமாக மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது?
பாட முடியாது. அப்ப அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி, அந்த வேதனை, அந்த அன்பின் ரணம், இதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். அவ பாடும்போது அந்த வேதனையோடு வேதனையாக யாராலும் இசைந்து பயணித்து என்ன செய்ய முடியாது, பாடவே முடியாது. அது ஒரு தனித்துவமான ஒரு பாடல். அதுபோல இந்த 1,44,000 பேரும் ஒரு குகையில, நெருப்பின் குகையில, அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய கொடுமையான காலத்திலிருந்து வரும்போது யாராலும் அந்த வழியை உணர்ந்து என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அதை வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை அவர்களை தனித்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பதம் தான் என்னது, அவர்கள் புதிய பாட்டை பாடினார்கள். அது பூமியில யாராலும் என்ன செய்ய முடியாது, நல்லா பாடுங்க, நம்ம பாட முடியாதுன்னு சொல்லலை. தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அதை பாட முடியாது என்பதன் அடிப்படையில் சொல்லலை. அன்றைய நாட்களில் இருந்த ஜனக்கூட்டம், அந்த வசனம் எப்படி இருக்கும் பாருங்க. பாட்டை பாடினார்கள். வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். நல்லா கவனிங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் ஒரு புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு, நல்லா கவனிங்க, பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் என்ன செய்ய முடியாதா. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் வேதனையின் நடுவிலிருந்து, உபத்திரவத்தின் நடுவிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த உணர்வை யாராலும் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொண்டு பாட முடியாது என்கிற அர்த்தத்திலே இந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம இங்கே பார்க்கிறோம், இந்த 1,44,000 பேருடைய மகிமையை குறித்து, அவர்களுடைய தகுதியை குறித்து, அவர்களுடைய மேன்மையை குறித்து இந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதையும் கூட அநேகர் தவறாக அல்லது இந்த வசனத்தை தன்னகப்படுத்தி கொள்கிற சிலர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்களே இந்த 1,44,000 பேரும் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த வசனத்தை தவறாக நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப நீங்களும் நானும் முதற் பலனா இல்லையா? நாம ஏற்கனவே சிந்தித்தோம், நாமெல்லாம் முதல் அறிக்கட்டு, நாமெல்லாம் முதற் பலன். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இவர்களையும் முதற் பலன் என்று சொல்லுது. இவங்களும் முதற் பலன் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. இவர்கள் மகா உபத்திரவத்தின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள இருந்து மட்டும் ஆண்டவர் வேறு பிரித்தெடுத்த முதற் பலன். புரிஞ்சுங்களா? இது தனித்துவமான ஒரு முதற் பலன். இப்ப ஆண்டவர் அறுவடை செய்து கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கிறான்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது ஒரே நேரத்தில் அப்படி நடக்கிறது இல்லை. வெவ்வேறு காலகட்டங்களாக தேவன் தம்முடைய கோதுமை மணிகளை சேர்த்து கொண்டு தான் வருகிறார். நான் சொல்ல வர்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேர்த்து கொண்டு தான் வர, பல வருடங்களாக தேவன் கோதுமை மணிகளை சேர்த்து கொண்டே தான் வருகிறார். கடைசி காலத்தையும் சேர்க்கத்தான் போகிறார். அப்போ பல ஆங்கிள், பல காலகட்டங்களிலே தேவன் தம்முடைய கோதுமை மணிகளை என்ன செய்கிறாரு, களஞ்சியத்தில் சேர்த்து கொண்டே வருகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த முதற்பலன் என்பதும் பிரத்யோகமாக இது இஸ்ரவேல் மக்களை மட்டும் குறிக்கிற ஒரு முதற்பலன். ஏன்னா இந்த 1,44,000 பேர் யாரு? நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், இந்த 1,44,000 பேர் யார் என்று பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. முத்திரை போடப்பட்டவரின் தொகையை சொல்ல கேட்டு, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. அப்ப பிரத்யோகமா இந்த முத்திரை போடப்பட்டவர்கள், இந்த முதற்பலன் என்பது இஸ்ரவேல் மக்களை மட்டும் குறிக்கிற ஒரு விஷயம். அப்ப இவர்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்ப நம்மெல்லாம் என்ன ஸ்திரீகளால் கரைபட்டவர்களா? அப்ப நம்மெல்லாம் கற்பு இல்லாதவர்களா? அப்ப நம்மெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களா? இல்லை. நல்லா கவனிங்க. இந்த 3 பண்புகள், அதாவது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை என்ன செய்யறாங்க, பின்பற்றுவர்கள். இந்த 3மே நம்மளால தான் செய்யறோம். இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட உண்மையிலேயே நீங்க கிறிஸ்துவை பின்பற்றி சத்தியத்துக்கு படி வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் கற்புள்ளவர்கள் தான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், நியமித்து வைத்திருக்கிறேன் என்கிறார். நீங்க ஒவ்வொருவருமே கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். மீனிங் என்ன? கர்த்தருக்காக வாழும்படியாக கர்த்தருக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், ஒப்புவித்திருக்கிறேன் என்று பவுல் பேசுகிறார். வேறொன்றை பின்பற்றாமல், வேறொரு வழிபாடை செய்யாமல், ஆண்டவராகிய இயேசுவை விட்டுவிட்டு வேறொன்றை பின்பற்றாமல் இருக்கிற நீங்கள் எல்லாருமே யாருதான்? கற்புள்ளவர்கள் தான். நீங்கள் எல்லாமே ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்ற அடிப்படையில் உள்ளவர்கள் தான். ஆனால் இது பிரத்யேகமாக அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே இஸ்ரவேல் மக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்வார், தனித்துவமாக இங்கே பேசுகிறார். இதை நீங்கள் நுட்பமாக இந்த வசனங்களை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரோமருக்கு எழுதும் போதே ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் திட்டங்களிலே இஸ்ரவேலை தனியாக பிரிக்கிறார், புறஜாதிகளுடைய அதாவது திருச்சபையை தனியாக பிரிக்கிறார். நான் சொல்வதை நல்லா கவனிச்சுக்கணும். திருச்சபை என்கிற அந்த கிறிஸ்துவின் திருவுடலுக்குள், கிறிஸ்துவின் பண்ணைக்குள், கிறிஸ்துவின் மாளிகைக்குள், கிறிஸ்துவின் தோட்டத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்களும் வர்றாங்க, புறஜாதி ஜனங்களும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஆதி திருச்சபை காலத்தில் திருச்சபை இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த திருச்சபை இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்தும் ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க, புறஜாதிகளிலிருந்தும் ஒரு பெரும் கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. இந்த ரெண்டு கூட்டமும் ஒரே தரத்தாரா இணைந்து, இந்த வார்த்தை ரொம்ப கவனம், ரெண்டு கூட்டமும் ஒரே திருச்சபையாக இசைவாக, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாமல், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லாமல், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல், கிறிஸ்துவுக்குள் ஓர் உடலாக நாம் என்ன செய்யப்படுறோம், கட்டப்படுறோம். இது திருச்சபை. ஆனா பிரத்யேகமாக ஆண்டவர் இஸ்ரவேலை மட்டும் ஒரு தனியா பிரிப்பேன், கடைசி நாட்களிலே மீட்கிறவர் என்ன செய்வார், சியோனுக்கு வருவார், சியோனில் இருக்கிற அவபக்தியை எடுத்து போடுவார் என்று ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்துற விசேஷத்தில் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த 1,44,000 பேர் வெறும் இஸ்ரவேல் மக்களை மட்டும் தனித்துவமாக தேவன் பிரித்தெடுத்து அந்த உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கிறார். இந்த திட்டத்தை குறித்து ஏற்கனவே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதை சிந்திப்போமே. ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கலாம். சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்துக்கு விரோதமாக நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்டப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? புறஜாதிகளை, அதாவது இஸ்ரவேலை தேவன் தள்ளிவிட்டு புறஜாதிகள் மேல் நோக்கமாகி புறஜாதிகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். என்ன அர்த்தம்? இஸ்ரவேலர் தேவனோடு என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதாவது ஒலிவ மரத்தோடு ஒலிவ மர கிளைகளாக இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இங்க தம்முடைய திட்டத்தில் என்ன செய்யறாருன்னா, இந்த இஸ்ரவேலை வெட்டி வீழ்த்திட்டு ஒண்ணுக்குமாகாத காட்டு ஒலிவ மரம், ஆண்டவருடைய சாரத்திலே பங்கடையாத, ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய புறஜாதிகள் எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒட்டுறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ காட்டு ஒலிவ மரம், இது நல்ல ஒலிவ மரம். இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரை ஆண்டவர் வெட்டி வீழ்த்தி விட்டு ஒன்ன வெட்ட வச்சார். ஏன் ஒட்ட வச்சாரு? சும்மா ஆண்டவர் ஏதோ விளையாடுறாரா? இல்ல, இவங்க தப்பு செஞ்சாங்க. இஸ்ரவேல் மக்கள் நான் தேவனோடு ஒட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை உணராமல், இவர்கள் நல்ல கனி கொடுக்காமல் தேவனுக்கு அருவருப்பான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தனால தேவன் என்ன செய்யறாருன்னா, இவர்களை வெட்டி விட்டு புறஜாதிகளாகிய நம்ம என்ன செய்யறாரு, ஓட்ட வச்சிட்டார். இப்ப நமக்குள்ளையும் அந்த ஒட்டப்பட்ட இஸ்ரவேலுடைய விஷயங்கள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. நீ பயந்துரு, நீ எச்சரிக்கையாரு. ஏற்கனவே அவன் தான் என் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தான், அவன் சரியில்லைன்னு சொல்றது நான் அவன் என்ன பண்ணிட்டேன், வெட்டி வீச தெரிஞ்ச எனக்கு நீ எங்கேயோ இருந்து உன்னைய கொண்டு வந்து இப்ப நான் ஒட்ட வச்சு
புறஜாதிகள் எல்லாம் நீங்க எல்லாரும் பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் ஆண்டவரை விட்டு தூரம் போன பிள்ளைகள் நம்மெல்லாம் தத்து பிள்ளைகள். சொல்ல போனா நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் இப்ப என்ன செஞ்சிட்டாரு, ஒரிஜினல் பிள்ளையா காலங்காலமாக இருந்த இஸ்ரவேலரை படா அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டு, உனக்கு ஒரு சொத்தும் தரமாட்டேன் ஓடுறான்னு விரட்டி விட்டுட்டு, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, நீ தாண்டா என் செல்லக்குட்டி, நம்மளையெல்லாம் தத்தெடுத்து நம்ம எல்லாம் முதற் பலனாக மாற்றி நம்ம எல்லாம் ஆண்டுடைய சொத்தாக மாற்றி என்ன பண்ணிட்டாரு, இணைச்சிட்டாரு. இப்ப இணைச்ச இது பெருமை வந்துடக்கூடாது. இதுக்குள்ளே நான் ஆண்டவரோடு இருக்கேன் தெரியுமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் என்ன தப்பு செஞ்சாலும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒட்டிட்டாரு, நான் அப்படி நினைக்காத. அவனை நான் வெட்டின மாதிரி ஒன்றை வெட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, பயந்துரு. நீங்க ரோமர் 11 வீட்டில் போய் வாசிங்க, ஆண்டவர் என்ன பேசுறாருங்கிறத. பயந்துரு, எச்சரிக்கையாரு, அவனையே நான் வெட்டிட்டேன், உன்னை நான் வெட்டி போட மாட்டேனா, அதனால ஜாக்கிரதையாக என்ன செய்ய இரு என்பதை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஒட்ட வைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை நோக்கி என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனாலும் தேவனுடைய கிருபையை இந்த ரோமரின் புத்தகத்தில் பார்க்கிறோம். என்னதான் இஸ்ரவேல் மக்கள் அப்படி போனாலும் அந்த கூட்டத்துக்குள்ளும் தமக்கான மக்களை ஆண்டவர் கடைசி நாட்கள் என்ன செய்ய போறாரு, தெரிந்து கொள்ள போகிறார். அவர்களை தேவன் கைவிட மாட்டார். தேவன் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அந்த வசனத்திலே வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிக்கலாம். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை மேலும் சகோதரரே, சபையாரே, தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளே, நீங்க ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன ரகசியம், அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாக இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இஸ்ரவேல் மக்களை நாம் முழு பகையா என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இப்பொழுதும் நடந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து கொண்டிருப்பதும் உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள்தான் ஒப்பு கொடுத்தார்கள் என்பதும் உண்மைதான். பவுல் பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிரு என்று அவர்களை குறித்து எச்சரித்ததெல்லாம் உண்மைதான். அவர்களை நாய்கள் என்றும் அவர்கள் பன்னிகள் என்றும் கூட பவுலடிகள் பல இடங்களிலே இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன செய்கிறாரு, அந்த கீழ்ப்படியாத இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன செய்கிறாரு, பேசுவது எல்லாம் உண்மைதான். இன்றளவும் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுநாதரை பற்றி நீங்க அங்க போய் பேசுனீங்கன்னா உடனே உங்களை தாக்குவான், கைது செய்வான். இன்னைக்கும் கடுமையான சட்டங்கள் இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள என்ன செய்யுது, இருப்பதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுல ஒரு புரிதல் வேணும். புறஜாதிகளுடைய ரட்சிப்பு நிறைவாகிற வரைக்கும் இஸ்ரவேலுடைய ஒரு கூட்டத்து இருதயம் எப்படிதான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். அது தேவன் அதை அப்படி விட்டு கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் அப்படி அவனால தான் அப்படி நடக்குது. ஆண்டவர் அவனை மைண்ட்லயே அப்படி எதிர்க்கும்படி வைக்கல. நம்ம எல்லாம் மீட்கும்படி ஆண்டவர் அவன் அப்படி செய்யல. அவன் அப்படி நடந்து கொண்டதுனால தேவன் தம்முடைய திட்டத்திலே இதை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, செயல்படுத்துகிறார். புரிந்து கொள்ளுங்க. அவன் விழுந்து போனனால, அதாவது என்ன அர்த்தம்னா, அவனுடைய வீழ்ச்சியை வைத்து உங்களுக்கு ஒரு சான்ஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவன் வீழ்ந்து போனனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்யறாரு. இப்ப நல்ல திறமையான ஒரு நீச்சல், பயங்கரமா நீச்சல் பண்ணுவான், அவன் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அல்லது ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவர் திடீருக்கு ஏதோ ஒன்று வந்து விழுந்துட்டாருன்னு வச்சுங்களேன். விழுந்ததுனால வாய்ப்பு யாருக்கு போகும், ரெண்டாவதா யார் ஆப்ஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும், ஆண்டவரே ஆப்ஷன் என்ன செய்யறாரு, அப்படி கொடுத்து அதையும் தம்முடைய திட்டத்திலே பயன்படுத்துகிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் உண்மையை சொல்லுவார். மூத்த பிள்ளையை பார்த்து பண்ணையில் ஒரு வேலை இருக்கிறது, நீ போய் அதை செய் என்று சொல்லுகிறார். அவன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன செய்யல, செய்யாம போயிட்டான். அவன் செய்யாம போனதுனால ஆண்டவர் ரெண்டாவது பிள்ளைக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நீ போய் செய் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாததினால் தேவன் அதை பயன்படுத்தி கொண்டு புறஜாதிகளை ரட்சிக்கும்படியான ஒரு கிருபையின் திட்டத்தை தேவன் என்ன செய்கிறாரு, செயல்படுத்துகிறார். ஆனாலும் தேவனுடைய மாறாத கிருபையின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் என்ன செய்கிறார், இறுதியில்
மீட்கிறார். அதான் நம்ம தொடர்ந்து இங்க வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்ப ரட்சிக்கப்படுகிறார்கள்? மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் மித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் என்ன செய்யறாங்க? இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இது ஒரு பெரிய சத்தியம். ஐயா, ஒரு காலத்தில் நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்க, ஆனா அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் உங்களை தேவன் கீழ்ப்படிதல்களை கொண்டு வந்தாரு. உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவாகும் பொழுது தேவன் அவர்களையும் கீழ்ப்படிய பண்ணி கொண்டு வருவார். இப்படி ரெண்டு பேரையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ரட்சித்து தம்முடைய காரியத்துக்குள்ள ஒன்று சேர்க்க போகிறார் என்று இந்த ரோமரின் நிருபம் சொல்லு. தேவனுடைய தயவும் கிருபையும் எத்தனை பெரியது! இது தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று வேதம் பேசுகிறது. இதை குறித்து என்ன பேசுகிறது? அது வசனத்தை வாசிங்க, 33வது வசனம். அப்படி வாசிக்க கூடாது. தேவனுடைய இந்த ஆங்கிற வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஒரு ஆச்சரியமாக, ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? இது தேவனுடைய பெரிய கிருபை. ஆண்டவர் அவர்களுடைய கீழ்ப்படியாமையை ஒரு விஷயத்தை வச்சு புறஜாதிகளை என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். புறஜாதிகளை நிறைவு செய்த பிறகு அவர்களையும் கிருபையா என்ன செய்ய போறாரு? இதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியத்தோட தேவனுடைய அன்பின் கிருபையின் ஆழத்தை பார்த்து, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவருடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அப்படி ஆச்சரியத்தோடு வாசிக்கணும். அல்லேலூயா! அவ்வளவு தேவன் கிருபை பெருத்தவர். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்போது புறஜாதிகளை தேவன் ரட்சிக்கிறார் தான். ஆனால் இஸ்ரவேலை தனித்துவமாக இறுதி நாட்களிலே வந்து அவருடைய அவபக்தியை தேவன் என்ன செய்ய போறாரு? எடுத்து போட போகிறார். அந்த ஒரு கூட்டத்தை குறிக்கிற ஒரு விஷயம்தான் இஸ்ரவேல் ஜனங்களிலே 1,00,000. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க? இவங்களுடைய குவாலிட்டி, இவருடைய வாழ்வு முறை அந்த உபத்திரவ காலத்தில் எப்படி இருந்துச்சு? இவர்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், அப்புறம் கற்புள்ளவர்கள், அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரை. அப்ப நல்லா கவனிங்க, பிரத்யேகமா அவர்கள் அந்த உபத்திரவ காலத்தில் என்ன செய்ய போறாங்க? அதாவது விபச்சாரம் செய்யாமல். எப்பவுமே நம்ம பார்க்கிறோம், நம்ம தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் வருகிறார். அவ யாரு? பாபிலோனிய அந்த நாட்டை குறிக்கும்படி அவளை விபச்சாரி என்றே வேதம் சொல்லுகிறது. அவளை எப்படி என்று வேதம் சொல்லுகிறது? விபச்சாரி. அந்த வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் விழுந்தது, அருவருப்புகளுக்கு அவள் தாய், நல்லா கவனிங்க, வெறி கொண்டிருந்தாள். அப்ப மற்ற ஜனங்கள்லாம் இப்ப இவளுக்கு கீழ்ப்படியாம இவளோடு விபச்சாரம் செய்யாத தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை பூமியில சிந்தி இவ எப்படி இருக்கிறா? வெறி கொண்டிருக்கிறா. மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பாபிலோனிய வேசி கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இதை குறித்து நீங்கள் அதுக்கடுத்து வர்ற வசனங்கள்லாம் வாசிக்கும் போது இது ஒரு உருவகமாக எப்படி அந்த பிசாசை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த மிருகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மிருகத்துக்கு வழிபாடு செலுத்தி அந்த மிருகத்தினுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து தேவனை தூஷித்து தேவனை நிராகரித்து வாழ்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், ஆனால் யாரை போய் ஆராதிக்கிறாங்க? சிருஷ்டிகரை ஆராதிக்காமல் சிருஷ்டியை ஆராதிக்கிறார்கள். இது ஆவிக்குரிய ரீதியாக விபச்சாரம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க?
தேவனை விட்டு தூரம் போன விபச்சாரர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஏன்னா வேதமே சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருச்சு? கட்டி போயிருச்சு. உன் வேசித்தனம் அருவருப்பு மிக அதிகம் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவரே பேசுகிறார். ஆனால் கடைசி நாட்களிலே அந்த அருவருப்புகள் வேசித்தனம் செய்து கொண்டிருந்த இஸ்ரவேலுடைய ஒரு கூட்டம் என்ன செய்ய போகுதுன்னா, தேவனுக்காக என்ன செய்ய போகிறாங்க? நிற்க போகிறாங்க. தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள போகிறாங்க. அதாவது கற்பை பாதுகாத்துக் கொள்ள போறாங்க என்ன அர்த்தம்? இவர்கள் தேவனுக்காக மட்டும் வாழ போறாங்க. பிசாசை வணங்காமல், பிசாசுக்குரிய காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல், பரவாயில்லைன்னு வைராக்கியமாக அன்னைக்கு வாழ போறாங்க. அதை அடையாளப்படுத்தும்படி தான் இவர்களை ஸ்திரீகளால் கரைபடாது. இவங்க கல்யாணம் பண்ணாமல் வாழ்வதை குறித்து வேதம் என்ன செய்யல? முதல் நூற்றாண்டு காலத்திலே சில சபை பிதாக்கள் இது லிட்ரலாக திருமணம் பண்ணாமல் வாழ்ந்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. ஆனால் நீங்க பைபிளின் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா திருமண வாழ்க்கையை குறித்து இங்கே வேதம் என்ன செய்யலை? சொல்லலை. ஏன்னா திருமணத்திலே இணைவது அசுத்தம் என்றோ அருவருப்பு என்றோ வேதம் என்ன செய்யலை? சொல்லவே இல்லை. ஏன்னா திருமணம் யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கனமுள்ளதாக இருக்கிறது. திருமண பந்தத்தை யார் ஏற்படுத்தினா? பிசாசு ஏற்படுத்தல, ஆண்டவரே என்ன செஞ்சிருக்காரு? ஏற்படுத்தியிருக்காரு. திருமணமாகி பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தவங்களை தான் வேதம் பரிசுத்தவான்கள் என்று என்ன செய்யுது? பேசுகிறது. திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை பார்த்து பரிசுத்தமானவருடைய பரிசுத்தமான பிள்ளைகள் என்றும் வேதம் என்ன செய்யுது? பேசுது. உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா என்றும் வேதம் என்ன செய்து பேசுது. அப்போ இந்த இடத்துல ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்றால் திருமணம் பண்ணாதவர்கள் என்ற அர்த்தத்தில் வேதம் பேசவில்லை. மிருகத்தை ஆராதிக்காதவர்களை குறித்து வேதம் என்ன செய்து? மிருகத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து வேதம் என்ன செய்து பேசுகிறது. இதுதான் கற்புள்ளவர்கள், இதுதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள். கடைசி நாட்களிலே மகா உபத்திரவத்தின் காலத்தில் பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு ஒரு பெரும் கூட்ட ஜனம் ஆண்டவருக்கு பின்பாக என்ன செய்ய போகுது? ஆட்டுக்குட்டியாகி இயேசுவை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற போகிற இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளிருந்து எழும்ப போகிற ஒரு பரிசுத்தமான ஜனக்கூட்டத்தை தனித்துவப்படுத்தி வேதம் இங்கே என்ன செய்து பேசுகிறது என்பதை குறித்து நாம் இங்கே என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வசனத்தை நாம் சரியாக என்ன செய்யணும்? நிதானித்து புரிந்து கொள்ளணும். பல விஷயங்கள் உருவகமாக இருக்கிறது, சில விஷயங்கள் லிட்ரலாக யதார்த்தமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆக ஆவிக்குரிய விஷயத்தை ஆவிக்குரிய ரீதியிலே புரிந்து கொள்ளணும். யதார்த்தமான சில விஷயத்தை என்ன பண்ணணும்? யதார்த்தமாக புரிந்து கொள்ளணும். யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆழமாக ஆவிக்குரிய ரீதியில் போகிறோன்னு போனால் தப்பான விளக்கங்களுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஆகையால் நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம என்ன செய்வோம்? மீதமுள்ள பகுதியை நம்ம சிந்திப்போம். இன்னைக்கு நாம் சிந்தித்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன விஷயங்களை சிந்திச்சோம் இன்னைக்கு? மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன? லிட்ரலா அது ஏதோ நம்பரை நெற்றியிலையோ கையிலையோ குத்துகிற விஷயமாக இருக்க போறதில்லை. மிருகத்தினுடைய ஐடியாலஜி, மிருகத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, இதை குறித்து சொல்லப்பட்டது என்று நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். நாம் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள் என்பதை குறித்து சிந்தித்தோம். தேவன் யார் மேல் முத்திரை போடுகிறார்? அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த அருவருப்புகளை குறித்து எச்சரிக்கிற பிள்ளைகள் மேலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முத்திரை போடுகிறார். அப்ப நீங்கள் நாளை எப்படி வாழணுங்கிறதையும் பார்த்தோம். ரெண்டாவது, இந்த 1,40,000 பேர் யாரு? இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளிருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள், கற்புள்ளவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? மிருகத்தை வணங்காமல், மிருகத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்றதுனால தான் இந்த வார்த்தை உருவகமாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி நம்ம என்ன செஞ்சோம்? சிந்தித்தோம். தொடர்ந்து வருகிற வாரத்திலே மீதமுள்ள வசங்களை நம்ம என்ன செய்வோம்? சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சத்தியத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபிக்கலாம்.